ஒரு ப்ரௌன் எஸ்டியில் இந்த வழியாக போச்சா? நான் எதுவும் பார்க்கல சார். சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு டீ. 3 டீ போடு. அதில் ஒன்று ஸ்ட்ராங்கா. அப்பா தூங்கலையா? தூக்கம் வரலடா. நான் இங்கே டியூட்டியில் இருக்கேன். அது நின்று போச்சுன்னு நீ கவலைப்படாதடா. இன்னொருத்தரை பற்றி லட்ச சொல்லியிருக்காங்க. நல்ல பொண்ணு கேள்விப்பட்டு. நானும் பார்த்து வச்சுருக்கேன் ஒரு பொண்ணு, 52 வயசு பொண்ணு. முதல்ல உங்கள் தனிமை மாறட்டும், அதுக்கப்புறம் எனக்கு பார்த்துக்கலாம். சரி தூங்கப்பா, நான் அப்புறம் பேசுகிறேன். என்னடா சார், இவன் அந்த ஜாக்சன் பஸாரில் இருக்கிற ஆள் தான். இவங்க ப்ரோக்ராம் எல்லாம் யூடியூப்பில் இருக்குது சார். நம்ம சிஎஸ்ஆர் அடித்த கேஸில் இவனும் இருப்பானோன்னு எனக்கு டவுட் இருக்குது சார். ம். உனக்கு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார். வா, ஒரு டீ சாப்பிட்டு போகலாம். சார் கால் சார் இருந்தா டேய், போலீஸ்னா உன்ன மாதிரி ஊதாரி சார் காலை விடுங்க. தலைவர் கால சங்கரன், அவனை பிடிச்சிட்டா. புரியுதாடா? தூக்கி போடுங்கடா அவனை. எந்திரடா. வா. நாங்கள் தான் பண்ணோம் சார். அந்த அளவுக்கு பண்ணணும்ல சார். எங்க அண்ணன் அப்படி பண்ணிட்டா சார், இந்த பொறுமுக்கு நாய். நாயே, யார்கிட்ட? தூக்கி போடுங்கடா அவனை. ஏய், உன் மூஞ்ச பார்த்தாலே மத்தவங்க கை வைப்பாங்கடா. போலீஸ்காரன்ட்டே உன் வேலையை காமிக்கிறியா? வண்டி ஏறா. ஏய், மொபைலை கொடுங்கடா. ஏய், குடுறாங்கறல. ஹலோ, அங்கே பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, என்னாச்சு? நீ அந்த பஸார்கிட்ட போலீஸ் இருக்காங்களான்னு பார்த்துட்டு கூப்பிடேன். இல்லைன்னா யாரையாவது அனுப்பிவிடு. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. சந்தோஷ் லாக் ஆயிட்டான். நான் அங்கே வரேன். இங்கே சேஃப் இல்லை. இந்த ஃபோட்டோ அரவிந்துக்கு அனுப்புனீங்களா? அனுப்பல சார். அப்போ அனுப்பி விட்டுரு. சார். சார் சார் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. சார், அந்த அரவிந்த் சார் இங்கே வேலையை முடிச்சுட்டு இங்கே வர வேண்டியதாக இருக்கு. அந்த ஆள் இப்போ இங்கே வந்தா அந்த சங்கர் மேட்டரை இப்போதைக்கு நடக்க விட மாட்டாங்க சார். நான் பார்த்துக்கிறேன் சார். ஹலோ அரவிந்தன், ஏதாவது அப்டேட் இருக்கா? சார், சிஐ சார் அடித்த கேஸில் ஒரு ஆளோட டீட்டெயில் கிடைச்சிருக்கு சார். இன்னொருத்தன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் சார். அவனையும் கூட்டிகிட்டு நான் ஸ்டேஷன் வரேன் சார். இவனுங்கெல்லாம் இந்த காலனி சேர்ந்த பசங்க சார். சார், ஹலோ. நீ முதல்ல வண்டியை ஓரம் கட்டு. வண்டியை சைடில் நிறுத்து. அந்த ஜாக்சன் பஸாரில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். அவங்கள நான் இங்கே வச்சு பார்த்துக்கிறேன். உனக்கு இப்போ ஃபோனில் கிரிமினல்ஸோட ஃபோட்டோ வந்திருக்கும். போ, எந்த சந்து பொந்தில் இருந்தாலும் அவங்கள பிடிச்சிட்டு வா. ஓகே சார். டேய், யூட்டன் எடு. எங்கே போகிறேன் சார்? உனக்கு வண்டி எடுக்க எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார், ஆளை வந்துட்டாங்க. வேலையும் ஆரம்பிச்சாச்சு. அரவிந்தன், அந்த ஆளை சிஎஸ்ஆர் போட்டு நல்லா சுத்த விட்டுட்டு இருக்காங்க. மருந்து சாப்பிட்டதுனால ஒரே மயக்கமாக இருக்கு. நாளைக்கு நீ கால் பண்ணும்போது ஒரு குட் நியூஸ் தான் சொல்லணும். சார், டேய், இவன் தானே அந்த வண்டியில் இருந்தது? இவங்க தான் சார். 4 பேர் இருந்தாங்களா? 4 பேர் இருந்தாங்க. உனக்கு இவங்களை முன்னாடி தெரியுமா? இல்லை. அவனை கேளுங்க. சொல்றா. தெரியாது சார். தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எங்களை யார் என்ன பண்ணாலும் யார் சார் கேட்க போகிறா? சார், எங்கள் அப்பா தான் அந்த பாரோட செக்யூரிட்டி. நான் கொஞ்சம் காசு வாங்கிறதுக்காக அங்கே போனேன். அப்போ தான் அப்பா கிட்ட பேர் பாட்டில் எரிஞ்சாங்க. அதனால தான் சார் சண்டை வந்துச்சு. அதுக்காக தான் சார் அந்த ஒன்றும் தெரியாத பையன் மேலே வண்டி ஊட்டி ஏற்றிருக்கானுங்க. அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சா?
பேர் என்ன? நசீர். உங்கள் பேர்? ஷீலா. நசீரு சீலா. அதான் குழப்பமாக இருக்குது. இந்த பேரை நீங்கள் சின்ன வயசுலேயே வச்சிங்களா இல்லை லவ் பண்ணும்போது வச்சிங்களா? ஆ, இந்த பேர்னால தான் சார் நாங்கள் லவ் பண்ணவே ஆரம்பித்தோம். அது எப்படி? ஹாய் ஷீலா, திஸ் இஸ் நசீர். ஆ, என்னோடய ஃபஸ்ட்டு இன்ஸ்டா மெசேஜே தான். எவ்வளோ ரொமான்டிக்காக இருந்துச்சுல ஷீலா. ஆ, இது உங்களுக்கு முதல் தடவையா? ஆ, வேலைக்கு போகிறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். வணக்கம் சார். சிரிப்பு வருதா? இல்லை சார். நீ அந்த ரூம் போயிரு. கம்ப்யூட்டர் ரூம் போடா. ஏசி இருக்கு. சரி சார். மேடம். ம். ஐடி கார்டு கிடச்சிருச்சுல்ல? நான் கொடுத்துருக்கேன் சார். உன்னோடது இல்லை, அவளோடது. அவள் ஃபோன் ஆஃப் ஆகிருக்கு சார். கூகுள் டிரைவில் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்க்கல சார். உன்னோட கூகுள் டிரைவில் அவளோட ஐடி மட்டும்தான் இருக்கா இல்லை மற்றதெல்லாம் இருக்கா? இருந்தாலும் உன்னோட ஃபோன் கொஞ்சம் காட்டு. ஃபோன் நான் கொஞ்சம் பார்க்குறேன். ஃபோனை எடுறா. குட்றாங்க. சார் சார் என்னோட பர்சனலாக இருக்கு. என்ன பர்சனல்ரா இதில் இருக்கு? சார் எங்களோட கொஞ்சம் ப்ரைவேட் ஃபைல்ஸ் இருக்குது சார். அப்படின்னா நான் கொஞ்சம் பார்த்துட்டு தரேன். பார்க்குறேன். பின் நம்பர் சொல்கிறா. சொல்கிறாங்கிறேன். 1 சொல்கிறா. 2 3 சொல்கிறா. 4 சரியான பின் நம்பர்ரா. நான் கொஞ்சம் பார்க்குறேன், அப்புறம் தரேன். நீ இங்கே இரு. சார் 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 மூடிட்டு உட்கார்றா. மரியாதையா போய் ஃபோன் எடுத்துட்டு வா. சேகர்கிட்ட 2 மாதம் ரெண்ட் வாங்கி கொடுக்க ஏதாவது வழி இருக்கா மேடம்? அதான் என்னோட வேலையா? மேடம், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நாங்க 2 பேரும் லவ் பண்ணி ஒன்னா வாழ்றதுக்காக இங்க கிளம்பி வந்தோம். அதை தவிர ஒரு தப்பு நாங்க செய்யல. என்ன காரணத்துக்காக அவர் நசீரோட போன் எடுத்துட்டு போனாரு? அதுல எங்களோட பிரைவேட் சேட்டும் போட்டோஸும் இருக்கு. ஏதாவது காரணத்தோட பார்க்கணும்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. இது சும்மா அவனோட தேவைக்காக. மேடம், எவ்வளவு நேரமா எங்களை பிடிச்சி வச்சிருக்காரு தெரியுமா? என்னால முடியல. அதுவும் இல்லாம எல்லாரோட பார்வையும் பேச்சும். அந்த ஆள் இப்ப போனும் எடுத்துட்டு போயாச்சு. ஆள் இல்லை சாரு. யோ, கொஞ்சம் வாயை மூடிட்டு உட்காரியா? இனிமே யாராவது எதுவும் கேட்காம வாயை திறந்தேன்னு வச்சுக்கோ, உன்னையும் உன் கேக்கையும் ஜெயில போட்டுருவேன். புரியுதா? சாரி மேடம். நீ கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போய் உட்காரு. ரகுநாதன், நீங்க எதுக்கு அவங்க போனை வாங்கி வச்சிருக்கீங்க? மேடம், அவங்களோட சேட்டை கொஞ்சம் செக் பண்ணணும். எதுக்கு? மேடம், உங்களுக்கு ஒரு கஞ்சா பிஸ்னஸ் இருக்கான்னு டீட்டெயிலாக நான் கொஞ்சம் அதை செக் பண்ணணும். நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீ பண்ணிட்டு இருக்க டார்ச்சருக்குலாம் ஒரு அளவு இருக்கு. மேடம், அரவிந்த் சார் சொல்லியிருக்காரு, தேவையில்லாம பிரச்சனை வேணாம். நீ எனக்கு டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜர்லாம் சொல்லி தர வேணாம். அரவிந்த் சார் தானே, நான் பாத்துக்கிறேன். நீ போனை கொடு. சார், அந்த காரில் இருந்தவங்களோட டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. இதில் நமக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் இருக்கான் சார்.
அதுக்கு இவனால நமக்கு பிரயோஜனம் இருக்கு சார். இந்த காசு விஷயத்தெல்லாம் யாரு டீல் பண்றாங்க? இந்த அடிக்கிறது இடிக்கிற கேஸ் எல்லாம் நான் தான் சார் டீல் பண்ணுறேன். பெரிய டீல் எல்லாம்? பெரிய டீலெல்லாம் ரகுநாத் சாரும் உத்தமனும் ராஜீவ் சாரும் பார்த்துக்குவாங்க. அவங்க ஒரு கோக்கஸ் தான் சார். கோக்கஸ்ன்னு சொன்னா இந்த லஞ்ச கேஸ் மட்டும்தானா? இல்லை சார், சின்ன கொட்டேஷன் கூட எடுப்பாங்க சார். கொட்டேஷனா? ஸ்டேஷனில் நிறைய பேரை கூட்டு வந்து இடிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அந்த கார் ஓனர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமா ஐயா? அதுக்கு கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி கோவப்படுற பொண்ணுகிட்ட இருக்கிறதுக்கு இருக்காமலே இருக்கலாம். டேய், உனக்கும் பொண்டாட்டி இருக்குல்ல, உனக்குள்ளே இப்படி சந்தேக வியாதி வச்சுட்டு தான் கேட்க வேண்டிய வீட்டுக்கு போறியா? ஃபர்ஸ்ட் போய் சைக்காட்டிஸ்ட்டை போய் பாரு. நான் எதுக்கு மனநல மருத்துவரை பார்க்கணும்? எனக்கு என்னாச்சு? மேடம், நான் சிசிடிவி வாங்கி வச்சுருக்கேன். அவன் வெளியில் போனால் ஜிபிஎஸ் இருக்குது. என்கிட்ட விளையாட முடியாது. ஜிபிஎஸ்ஸா? எங்க கார்லையா? காரில் இல்லாமல் வேற எங்க? எந்த கார்ல? எல்லா கார்லேயும் உண்டு. அவன் எந்த காரில் போகிறான்னு தெரியாதுல்ல. இப்போ ரெண்டுக்கு போயிருக்க ப்ரௌன் கலர் காரு, அதுலயும் ஜிபிஎஸ் இருக்கு. அதை ட்ராக் பண்ண முடியுமா இப்போ? ஏன் மொபைலில் பார்க்கலாமே. டேய், நீ என்ன முட்டாள்? ஃபோனை குடுறா. முட்டாளா? புத்தி இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இந்த அது இவ்வளவு நேரம் இருந்துட்டு ஏன் முன்னாடியே சொல்லல? முட்டாள்தனமா இருந்துட்டு. சார் சார், ஒரு லீடு கிடைச்சிருக்கு. அவர் போயிட்டு இருக்க காரை இப்போ நம்ம ட்ராக் பண்ண முடியும் சார். நல்ல விஷயம். அரவிந்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிடு. சரி சார். இதெல்லாம் முன்னாடியே தெரியாதா? சார், அந்த ஆளு ஒரு முட்டாள், இப்பதான் சொல்றான். அவன் முட்டாள் தானா? முட்டாள் மாதிரி நடிக்கிறானா? இப்ப அனுப்புறேன் சார். யோ, நான் அந்த காலனி சங்கரை கொலை பண்றதுக்கு கொட்டேஷனோட தான் வந்திருக்கேன். அந்த உத்தமனும் ரகுநாதனும் என் கூட நிப்பாங்களா? எனக்கு ஒரு கன் வேணும் சார். பார்த்துக்கிட்டு நிக்காத, போய் கன் எடுத்துட்டு வாடா.